அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கிளாஸ் இல்லாமல் ட்ரெண்ட்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ட்ரெண்ட்ஸ் இன் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன். ட்ரெண்ட்ஸ்னா என்ன? போக்குகள், என்னென்ன போக்குகள்லாம் நடந்துச்சு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம். அதில் இது வரைக்கும் என்னென்ன நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு அது தொடர்பா அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். 1967 வரைக்கும் இந்த மத்திய மாநில இந்த உறவுகளில் எந்த பிரச்சனையுமே வரல. காரணம் என்ன அப்படின்னா, நாடு முழுவதும் ஒரே கட்சி தான் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் மட்டும்தான் யூனியன் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட்லையும் ஆட்சியில் இருந்தாங்க. அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. 1967 பிறகு தான் நிறைய ரீஜனல் பார்ட்டிஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கிறாங்க. டிஎம்கேலாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய கொள்கைக்கு எதிராக வந்து காங்கிரஸ் மேலே வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க, எங்களுடைய பிராந்திய மக்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கைகளை நிறைய முன்வைக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நிறைய வந்து பிரச்சனைகள் உருவாகுது. ஸோ இதை எப்படி கவர்மெண்ட் வந்து சால்வ் பண்ணாங்க, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வந்து ரைஸ் ஆச்சு, அது இது வரைக்கும் என்ன மாதிரி வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க, அந்த பிரச்சனைகள் வந்து இது வரைக்கும் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் அதிகமாக வரும், ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் வந்து அதிகப்படியான பிரச்சனை வருது. இப்போ ஒரு வண்டி இருக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 2 வீலர் பைக் இருக்குது. இதில் ரெகுலராக எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்? டயர் அடிக்கடி பிரச்சனை வரும், அடிக்கடி வந்து பஞ்சர் ஆகும், இந்த பிரச்சனை வரும், அடிக்கடி ஸ்டார்ட் ஆகாமல் போகும், இன்ஜினில் பிரச்சனை வரும், அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் அடிக்கடி மழை தண்ணி போச்சுன்னா அந்த இடத்துல வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் ஆகாதோ அதுபோல் இந்த மத்திய மாநில உறவுகளில் சில இடங்களில் அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன மாதிரியான இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, கவர்னரில் கண்டிப்பாக பிரச்சனை வரும். ஒரு மாநிலத்தில் ஒரு கவர்னர் வந்து அப்பாயிண்ட் ஆகிறாருன்னு வச்சுங்களேன், அவர் வந்து பெரும்பாலும் மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் தான் இருப்பார். இப்போ ஸ்டேட்டில் வேற ஒரு கட்சி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், இவங்க என்ன பில்லு வந்து பாஸ் பண்ணாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா வந்து கவர்னர் வந்து ஒப்புதல் கொடுத்தா மட்டும்தான் அந்த பில்லு அப்படிங்கிறது ஆக்டாக மாறும். ஸோ இப்போ எப்படி தமிழ்நாட்டில் நம்ம எந்த பில்லு கொடுத்தாலும் கவர்னர் வந்து ரிஜெக்ட் பண்ணுற காரணம் என்ன? கவர்னர் வந்து பிஜேபியோட கவர்மெண்ட். நாம் டிஎம்கேலேருந்து எந்த ஒரு பில்லு அவர் பாஸ் பண்ணால் அவங்க வந்து சப்மிட் பண்ணாலும் அதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவார். இல்லைன்னா நான் பிரசிடென்ட்டுடைய பார்வைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு அங்கே அனுப்பி விட்டுருவார். ஸோ இந்த பிரச்சனை வருதா இல்லையா? தொடர்ந்து நம்ம கவர்னர் குறித்தான நம்ம செய்தித்தாள்களை பார்த்துட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ கவர்னர் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது பிரசிடென்ட் ரூல். இந்த ஸ்டேட் எமர்ஜென்சி லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்களா, ஒரு கட்சி வந்து ஸ்டேட்டில் வந்து அவங்களுக்கு விருப்பம் இல்லாத கட்சியாக இருந்தால் எப்படியாவது அந்த ஆட்சி கலைக்கணும்னு பார்ப்பாங்க, அது ஒரு பிரச்சனை. பாருங்க, 125 முறை இது வரைக்கும் ஸ்டேட்டில் வந்து இந்த இந்தியாவில் இந்த பிரசிடென்ட் ரூல் வந்து அமலாகிருக்குன்றதை நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். அடுத்தது ஆல் இண்டியா சர்வீசஸ், இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரியான ஆல் இண்டியா சர்வீஸும் ஒரு பிரச்சனை. இப்போ அவங்க வந்து இப்போ ஸ்டேட்டில் அவங்க தான் வந்து ஹெட்டாக இருப்பாங்க கவர்மெண்ட் லெவலில், இந்த ஆஃபீஸர்ஸ் லெவலில். இப்போது ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தான் வந்து எதுவாக இருந்தாலும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இப்போ அவங்களும் வந்து அதுக்கு எதிராக வந்து செயல்படுவாங்க. நாங்கள் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எதுக்காக யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸருக்கு வந்து நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் ஒப்புதல் கேட்கணும்? ஸோ இது ஒரு விஷயம், இது ஒரு இஷ்யூவாக வந்து ஸோ இதை கேன்சல் பண்ணணும். அடுத்தது சிபிஐ அண்ட் இடி, என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த சிபிஐயும் இடியும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்களை வந்து எதுவும் பண்ணுறது கிடையாது. எல்லாம் வந்து ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலே தான் அவங்க எதுவாக இருந்தாலும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இதுவும் ஒரு ப்ராப்ளம். ஸோ இந்த ஏரியாக்கள்லாம் வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய ஏரியாக்கள். இதன் மூலமாக தான் சென்ட்ரலுக்கும் ஸ்டேட்டுக்கும் அதிகப்படியான பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீஃபார்ம் கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. எப்போ? 1966 இந்த கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து 6 மெம்பர் கொண்டு ஒரு பார்ட்டி இருக்காங்க. இதை உருவாக்குறது யார் அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் தான். யூனியன் கவர்மெண்ட்டே இது மாதிரி ஒரு கமிட்டி உருவாக்குது. மத்திய மாநில உறவுகளை வந்து நம்ம சால்வ் பண்ணணும், சுமூகமாக வச்சுக்கணுன்றதுக்காக யூனியன் கவர்மெண்ட்டை ஒரு கமிட்டி வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. இதோடைய சேர்மனாக மொரார்ஜி தேசாய் வந்து இருக்காருங்க. இதோடைய சேர்மனாக மொரார்ஜி தேசாய் இருக்காரு. ஸோ அதே போல் ஒரு ஸ்டடி டீம் வந்து இவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த ஏஆர்சி அப்படிங்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் கமிஷன் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டடி டீம் வந்து உருவாக்குறாங்க. இந்த மத்திய மாநில உறவுகளை வந்து ஸ்டடி பண்ணுறதுக்காக ஒரு டீம் உருவாக்குறாங்க. அதோடைய ஹெட்டாக யார் இருக்காருன்னா எம்சி சதல்வத் வந்து இருக்காரு. ஸோ ஏஆர்சியுடைய சேர்மன் யார் இருப்பாங்க? மொரார்ஜி தேசாய். அதோடைய ஸ்டடி டீம், அதால் உருவாக்கப்பட்ட ஸ்டடி டீமுடைய ஹெட்டாக இருப்பார் எம்சி சதல்வத். இவங்க தன்னுடைய ரிப்போர்ட்டை வந்து 1969 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு 22 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது ராஜமன்னார் கமிட்டியை வந்து கவர்மெண்ட் உருவாக்குறாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து உருவாக்குறாங்க. குறிப்பாக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருவாக்குது. டிஎம்கே வந்து ஆட்சியில் இருந்த அந்த பீரியடில்
தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ராஜமன்னார் கமிட்டின்னு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. எதுக்காக? இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து பலப்படுத்துறதுக்காக. இதில் வந்து 1969 வந்து உருவாக்குறாங்க. இதில் வந்து ஒரு 3 மெம்பர் கொண்ட ஒரு பார்ட்டி இது. இதோடைய ஹெட்டாக இருப்பார் ராஜமன்னார் தான் இருப்பார். யார் வந்து கமிட்டிக்கு ஹெட்டாக இருப்பாங்களோ அவங்களுடைய பேர் தான் அதில் வந்து வச்சுருவாங்க. அது தெரிஞ்ச விஷயம். ஸோ இவங்க வந்து தங்களுடைய ரிப்போர்ட் வந்து 1971 வந்து சப்மிட் பண்ணுறாங்க. அடுத்ததா அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படிங்கிற ஒரு ரெசல்யூஷனுங்க. இது எங்கே உருவாகுதுன்னா பஞ்சாப்ல வந்து உருவாகுதுங்க. அனந்த்பூர் சாஹிப் ரெசல்யூஷன் அப்படிங்கிற இது ரெசல்யூஷன் வந்து பஞ்சாப்ல வந்து உருவாகுது. அனந்த்பூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் அகேலிதள் அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே எப்படி டிஎம்கே உருவாக்குதோ அதே போல் பஞ்சாப்ல அகேலிதள் அப்படிங்கிற அகேலிதள் சரியா எனக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல, அகாலிதள் அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே அனந்த்பூரில் இருக்கக்கூடிய பஞ்சாபில் இருக்கக்கூடிய அனந்த்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு ரெசல்யூஷன் வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் இராணுவம், வெளிநாட்டு தொடர்பு, கரன்சி பணம் வந்து அச்சடிக்கிறது, இந்த பவர் எல்லாம் வந்து நீங்கள் வச்சுக்கங்க, யூனியன் கவர்மெண்ட் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பவரையும் எங்கிட்ட விடுங்க. நாட்டுடைய பாதுகாப்பு சம்மந்தமான விஷயங்களெல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, கம்யூனிகேஷன் சம்மந்தமாக நீங்கள் வச்சுக்கோங்க. மற்ற எல்லா பவரும் எங்ககிட்ட விடுங்க, நீங்கள் எதுக்கு எல்லாத்தையும் வச்சுருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெசல்யூஷன் வந்து இங்கே கொண்டு வராங்க. அடுத்ததாக வெஸ்ட் பெங்கால் மெமரண்டம்னா வந்து குறிப்பானைன்னு அர்த்தம்ங்க. குறிப்பானை மெமரண்டம்னா வந்து குறிப்பானைன்னு அர்த்தம். வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காள குறிப்பானை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆணையம் வந்து உருவாக்குறாங்க. இது வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்து உருவாக்குது. 1977 வந்து உருவாக்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷனில் பற்றி நம்ம பார்த்துருப்போம். கான்ஸ்டியூஷனில் ஃபெடரல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது, யூனியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் தான் இருக்கும். அதாவது கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து கான்ஸ்டியூஷனில் இருக்காது. எந்த இடத்துலையும் வந்து யூனியன் மட்டும்தான் வந்து இருக்கும், ஒற்றையாட்சி அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேருந்து அந்த யூனியன்ற வார்த்தையை தூக்கு, ஃபெடரல் வார்த்தையை வந்து வை அப்படின்னு சொல்கிறாங்க. ரிப்ளேஸ் யூனியன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கான்ஸ்டியூஷன்லேருந்து முதல்ல எடுங்க, அதுக்கு பதிலாக ஃபெடரல் ஒரு வார்த்தையை வைங்க, கூட்டாட்சி நாடு இது. ஸோ கூட்டாட்சின்ற ஒரு வார்த்தையை கான்ஸ்டியூஷனில் பிளேஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த மெமரண்டம்ல வந்து சொல்கிறாங்க. பாருங்க, ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு வராங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஎம்கே கட்சி வந்து ராஜமன்னார் அப்படின்னு ஒரு கமிட்டி உருவாக்குறாங்க. அதே போல் பஞ்சாபில் அகாலிதள் என்ற ஒரு கட்சி வந்து அனந்த்பூரில் ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வராங்க. அதே போல் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெஸ்ட் பெங்காலில் ஒரு மெமரண்டம் கொண்டு வராங்க. 1977 இவங்க சில விஷயங்களை வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் வந்து ஸ்டேட் உருவாக்குன கமிட்டி, ஒரு கொள்கை, ஒரு ரெசல்யூஷன், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அடுத்து யூனியன் கவர்மெண்ட்டே ஒன்று உருவாக்குது, சர்க்காரியா கமிஷன். இங்கே மேலே இவங்கெல்லாம் கொடுத்தாங்க இல்லையா, இதை பேஸ் பண்ணி சரி நாங்கள் ஒன்று உருவாக்குறோம், நீங்கள் எல்லாம் அமைதியாக இருங்க, ஸ்டேட்டில் வந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் ஒன்று உருவாக்குறோம்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட்டு பை யூனியன் கவர்மெண்ட் சர்க்காரியா கமிஷன் ஒரு கமிஷன் உருவாக்குறாங்க. எப்போ 1983. இது வந்து ஒரு 3 மெம்பர் கொண்ட ஒரு பாடிங்க. இது ஒரு 3 மெம்பர் கொண்ட பாடி. இதில் வந்து யார் வந்து அசிஸ்டண்ட்டாக இருக்காங்கன்னா இதோட ஹெட்டாக வந்து சர்க்காரியா இருப்பார். இவருக்கு அசிஸ்டண்ட்டாக வந்து பி சிவராமன் அண்ட் எஸ்ஆர் சென் வந்து 2 பேர் இருக்காங்க. இவங்க தங்களோட ரிப்போர்ட் வந்து 1988 வந்து கொடுக்குறாங்க. அடுத்ததா புஞ்ச் கமிஷனும் வந்து யூனியன் கவர்மெண்ட் தான் வந்து உருவாக்குது. இவங்க வந்து 2007 வந்து உருவாக்குறாங்க அண்டர் சேர்மன்ஷிப் ஆஃப் மதன் மோகன் புஞ்ச். அதனால தான் அவருக்கு வந்து புஞ்ச் கமிஷன் பேர். இவங்க தன்னுடைய ரிப்போர்ட் வந்து 2010 வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து 1456 பேஜ் கொண்ட ஒரு ரிப்போர்ட்டுங்க. இந்த புஞ்ச் கமிஷன் வந்து கொடுக்கப்பட்ட அந்த ரிப்போர்ட்டுடைய பேஜ் வந்து 1456 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இத்தனை ரெசல்யூஷன் வந்து இத்தனை கமிட்டி ரெசல்யூஷன்லாம் கொண்டு வராங்க இல்லையா, இதில் இந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து 3 கொண்டு வந்திருக்காங்க. என்னென்ன, இந்த ஏஆர்சி அப்படிங்கிற இந்த ஒரு கமிட்டி, அடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன், அதுக்கு வந்து புஞ்ச் கமிஷன். இந்த 3 கமிஷன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு ஃபேவராக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறாங்க இல்லையா, இதை வந்து அவங்க வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் இந்த 3 மாநிலங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுக்கு பெரும்பாலும் இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுற மாதிரியான தான் அவங்களுடைய தகவல்கள், அவங்களுடைய ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் இருக்கும். இவங்க சொன்ன பேசிக் விஷயங்கள் எதுவுமே அது இருக்காது. இவங்க என்னென்னலாம் வந்து சொல்லியிருப்பாங்க, இந்த 3 கமிட்டி இந்த 3 விஷயங்களுடைய ரெசல்யூஷனுடைய பேசிக் என்னவாக இருக்கும் அப்படின்னா இந்த டிஃபென்ஸு, நாட்டை பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வச்சுக்கங்க, கம்யூனிகேஷன் அது தொடர்பான விஷயங்களை நீங்கள் வச்சுக்கங்க, அதே போல் வெளிநாடுகளோடு தொடர்பு கொள்கிறாங்க இல்லையா இந்த ஃபாரின் ரிலேஷன்ஸ்லாம், இதெல்லாமே நீங்கள் வச்சுக்கோங்க. இதெல்லாம் எங்களுக்கு தேவையே கிடையாது. கரன்சி உருவாக்குமா, கரன்சி நீங்கள் வச்சுங்க, மற்ற எல்லா விஷயங்களும் எங்ககிட்ட கொடுங்க. இப்போது இந்த ஃபாரஸ்ட்டை பாதுகாக்கிறது, அக்ரிகல்ச்சரு, எஜுகேஷன், பேங்க்கு, இதெல்லாமே எங்ககிட்ட கொடுத்துருங்க. நீங்கள் எதுக்கு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறீங்க, இப்போ ரெசிடியூ பவர் எல்லாமே எங்ககிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அதே போல் கவர்னர் வந்து தேவையே கிடையாது. எதுக்காக கவர்னர் வைக்கிறீங்க, கவர்னர் பதவியை தூக்கு. அதே போல் ஆல் இந்தியா சர்வீஸ் ஐஏஎஸ் பதவியுமே வந்து தேவை கிடையாது. இவங்க 2 பேருமே வந்து யூனியன் கவர்மெண்ட்டோட ஏஜென்ட். இது
ஒரு ஸ்டேட் வந்து யூனியன் கவர்மெண்ட்டை தாண்டி செயல்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு 2 பேர்னா யாருன்னா இந்த ஆல் இண்டியா சர்வீசஸும் கவர்னரும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணு. அதே போல் இந்த பிரசிடென்ட் ரூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 356 ஆர்டிகல் 356 வந்து ரிமூவ் பண்ண தேவையே இல்லை. இதெல்லாம் வந்து இவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் அது எதுவுமே வந்து இந்த கமிட்டியில் வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. ஸோ இதை சார்ந்து சொல்லியிருந்தாலும் அது கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுடைய ட்ரெண்ட்ஸ், என்னென்னலாம் இது வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கு, என்னென்ன கமிட்டிஸ்லாம் வந்து உருவாக்கியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்க்குறோம். இந்த கிளாஸ் இல்லாமல் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுடைய அந்த ட்ரெண்ட்ஸ் என்ன, அந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் ஆரம்பித்த காலத்திலேருந்து சுதந்திரம் அடைஞ்சு நாம் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து கொண்டு வந்த காலத்திலேருந்து இது வரைக்கும் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் பார்த்தோம். அதில் சந்திப்போம். நன்றி.